காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, இது மட்டுமா எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, என் பின்னால பெரிய ஆளுங்க யாரும் இல்லை, நான் வெறும் கையோட நிற்கிறேன் இப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பைபிள்ல வர 2 பெரிய மனுஷங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கலாமா? முதல்ல யாக்கோபு, அவரோட தாத்தா ஆபிரகாம், அப்பா ஈசாக்கு, இவங்க எல்லாருமே அந்த காலத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. வீட்டுல ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், குதிரைகள், வேலைக்காரங்கன்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா யாக்கோபு வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க அப்பா அவர் கையில ஒரு கோலை மட்டும் கொடுத்துதான் அனுப்பி வச்சாரு. அடுத்து தாவீது, போவாஸ் மாதிரியான பெரிய செல்வந்தரோட வம்சத்துல வந்தவர். ஆனா அவரோட அப்பா ஈசாய் தாவீது கையில ஒரு கோலை மட்டும் கொடுத்துதான் ஆடு மேய்க்க அனுப்பினாரு. இவங்க 2 பேருமே ஆரம்பத்துல வெறும் கோலோட போனவங்க தான். ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சு? யாக்கோபு போகிறப்போ வெறும் கோலோட போனாரு, ஆனா திரும்பி வரும்போது 2 பெரிய கூட்டத்தோட ஆசீர்வாதமா வந்தாரு. அதே மாதிரி தாவீது கையில கோலோட ஆடு மேய்க்க போனாரு, அதே கையில செங்கோல் பிடிச்சு ஒரு ராஜாவாக மாறினாரு. உங்களை உயர்த்துகிறதுக்கு ஏசப்பாக்கு மத்தவங்களோட தயவோ ரெக்கமெண்டேஷனோ தேவையில்லைங்க. இன்னைக்கு உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீங்க கவலைப்படாதீங்க. அவரோட கோல் அப்படிங்கிறது அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவரோட தடி அப்படிங்கிறது நம்ம தப்பு பண்ணும்போது அவர் கொடுக்கிற சிக்ஷை. இது 2மே உங்க வாழ்க்கையில இருந்தா போதும், நீங்க எங்க போனாலும் ஜெயிப்பீங்க. மனுஷங்க தயவை எதிர்பார்க்காதீங்க, கடவுள் உங்களை நிச்சயம் உயர்த்துவாரு.